நம்முடைய வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா அபிராமி அந்தாதியுடைய 14வது பாடல்களை பார்க்க போகிறோம். அதுக்கு உண்டான விளக்கத்தையும் தான் பார்க்க போகிறோம். 14வது பாடல் என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தலைமை பண்பை பெற, அதாவது ஒரு தலைமையை அடைய நம்ம என்ன விதமான பிரார்த்தனைகளை நம்ம அபிராமி அன்னையிடம் வைக்க வேண்டும் என்றதை அழகாக அபிராமி பட்டர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த 4 வரியில் அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. தினமும் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஸோ அதுக்காக முதல்ல நான் உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக விஷயங்கள் நிறைய நான் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீக தகவல்களையும் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சு எல்லாருக்குமே நன்மை பயக்கணும் அப்படின்றத நம்மளுடைய உயரிய நோக்கம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனார்கள், சிந்திப்பவர் நற்றிசை முகர் நாரணர், சிந்தையுள்ளே பந்திப்பவர் அடியா பரமானந்தர், பாரில் உன்னை சந்திப்பவர்கள்தம் எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னிலையே. வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனார்கள், சிந்திப்பவர் நற்றிசை முகர் நாரணர், சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர், பாரில் உன்னை சந்திப்பவர்களுக்கெளிதாம் எம்பிராட்டி நின் தன் நலியே. ஏ அபிராமி அன்னையே, உன்னை வணங்குபவர்கள் தேவர்கள் அசுரர்கள் மற்றும் உன்னை விரும்பி பல காலம் தொழும் அடியார்கள் 4 முகங்களை உடைய பிரம்மாவும் விஷ்ணுமே உன்னை சிந்திப்பவர்கள். நின்னை மனத்திற்கு கட்டுப்படுத்தியவர் என்றும் அடியா பரமானந்த நாதனாகிய சிவபெருமானே. இவர்களை காட்டிலும் உலகத்தில் நின்னை தரிசனம் செய்பவர்க்கே எளிதில் புரிகின்றாய். என் தாயே, உன் கருணை தான் என்ன வியத்தற்குள் தன்மையுடையது.